நம்ம இந்த வீடியோவில் ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். நாமளே எப்படி வளர்ச்சியடைய செய்யலாம் அப்படின்றதையும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றதையும், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் டிஸ்கவரிங் அப்படி பல விஷயங்களை ரிச்சர்ட் பேக் இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்ல வராரு. ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் ரைட்டரான அமெரிக்கன் ஆத்தராக இருந்த ரிச்சர்ட் பேக் 1970 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சீகல் அப்படின்ற பறவையை மையமாக வச்சு ரிச்சர்ட் நமக்கு இந்த ஸ்டோரி மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வராருன்னு வாங்க பார்க்கலாம். ஜானத்தன் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு சீகல் தன்னோட கூட்டத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் தன்னோட கூட்டம் வெறும் உணவுக்காக மட்டுமே போகிற கூட்டமாக இருக்குன்னு ஒரு கட்டத்தில் ஜானத்தன் லிவிங்ஸ்டன் உணருது. இது நம்மளோட வாழ்க்கை இல்லை, இதையும் தாண்டி நம்ம மேலே உயர பறக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை ஜானத்தனுக்கு வந்துச்சு. தன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக மணிக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுது. இதனால் ஜானத்தன் தன்னோட கூட்டத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டதுக்காக ஜானத்தன் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. புறக்கணிக்கப்பட்டதுக்காக வருந்தாத ஜானத்தன் தன்னோட ட்ரீம்ஸ் நிறைவேறணுங்கிறதுக்காக பல மணி நேரம் விடாமுயற்சியோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. விடாமுயற்சியின் பலனாக உயர பறக்கும் வித்தையையும் அதற்கான சூட்சமத்தையும் ரொம்பவே அழகாக கற்றுக்குச்சு. தன்னோட வாழ்க்கையில் தனியாக பயணம் செஞ்சிட்ருந்த ஜானத்தனை பார்க்க 2 சீகல்ஸ்கள் அங்கே வந்தாங்க. ஜானத்தன் அவங்களோட கூட்டத்தில் தன்னை மாதிரியே ட்ரீம்ஸில் இருக்கிற நிறைய சீகல்ஸை பார்த்துச்சு. அங்கே லைஃபோட பர்பஸ் என்ன, ஹெவன்லியாக வாழ்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கிட்ட ஜானத்தன் தான் கற்றுக்கிட்டதை தன்னோட பழைய கூட்டத்துக்கு ஷேர் பண்ண போகும்போது அந்த கூட்டம் இன்னும் ஜானத்தனுக்கு எதிராகவே இருந்துச்சு. இந்த தடைகளுக்கெல்லாம் பயப்படாத ஜானத்தன் தன்னோட இருக்கிற சீகல்ஸ்களுக்கு தான் கற்றுக்கிட்டதையும் தன்னோட நாலேஜ், தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே சொல்லித்தர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற சீகல்ஸ்கள் ஜானத்தன் பண்ணுறது சொசைட்டிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், லைஃபோட நார்ம்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காகவும் ஜானத்தனோட இருக்கிற மற்ற சீகல்ஸ்களையும் புறக்கணிச்சிடுறாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும், எந்த விதமான விமர்சனங்கள் வந்தாலும் ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் தன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்ததாக ரிச்சர்ட் இந்த ஸ்டோரியில் சொல்லி முடிக்கிறாரு. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், பிரேக்கிங் லிமிட்டேஷன்ஸ், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் தர இந்த புக்கை நீங்களும் படித்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா என்னோட ரோபோபாய் 360 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.